அரைச்சி வச்ச மீன் குழம்பு செய்ய பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்லா 4 மூணாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு, தக்காளி பார்த்திங்கன்னா பழமாக ஒரு 5 தக்காளி 4 மூணாக கட் பண்ணி அதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூட பார்த்திங்கன்னா சீரகம் அது கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. மணப்பெண் சமையல் வீடியோ ஓடிட்டே இருக்கும்போது அது கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ மீன் தாளிக்க போகிறோம். குழம்பு கடாய் வச்சுட்டு ஒரு எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கரண்டி அளவுக்கு தாராளமாக விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, சீரகம், விழுதை இதில் சேர்த்துட்டு எண்ணெய் பாருங்கள், நம்ம போட்ட விழுதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது தெரியுமா, இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நெருப்பை எப்பயுமே சிம்மில் வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். சின்ன தீயில தான் நீங்கள் வச்சு தக்காளி வெங்காயம் வதக்கணும். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நீங்கள் வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி கிரேவி ஆகிடும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வதங்க ரொம்ப நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்ருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்க்கறதுனால நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கம்மி பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு மீன் குழம்பு மசாலா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த மீன் குழம்பு மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில். இப்போ புளி தண்ணி நம்ம கரைச்சி ஊற்றிட்டோம். அந்த வீடியோ நான் எடுக்கலை. ஸோ புளி தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் கரைக்காதீங்க, ரொம்ப தண்ணியாகவும் கரைக்காதீங்க, மீடியமாக கரைச்சிக்கோங்க. இப்போ குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ரொம்ப கெட்டியாக நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு அதிகமாகிடும் குழம்புல. ஸோ குழம்பு புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சிட்டு எண்ணெய் மேலே வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க கிளிச்சி மீன் இதை நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே மூடி வச்சிங்கன்னா ஒரு கொதி ஒன்று வரும். அந்த கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. மீன் ரொம்ப நேரம் வேகக்கூடாது, வெந்தால் குழம்புலேயே உடஞ்சிரும். ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்க நிறைய டைம் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி புளி தண்ணியை ரொம்ப புளிப்பாக கரைச்சிடாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் குறையும். அதே மாதிரி நம்ம வீடியோவில் போட்ட மாதிரி நீங்கள் ஒரு மீன் குழம்பு மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மசாலாவை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். நான் யூஸ் பண்ணியிருக்க மீன் பார்த்திங்கன்னா கிளிச்ச மீன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி வச்ச மீன் குழம்பு. கடைசியாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிவிட்டு நிறைய சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.